சிலருக்கு மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்திவிடும். வெயிலில், அதாவது இயற்கை வெளிச்சத்தில் பல உருவத் தோற்றமுடைய பல வடிவமுள்ள தோல் வெடிப்புகளும் சிகப்பு நிற தடிப்புகளும் உடலில் சில பேருக்கு ஏற்படுவதுண்டு. மேலே சொன்னது போல தோலில் வேனர் கட்டி போன்ற சிறிய சிறிய சிகப்பு புள்ளிகள் சில பேருக்கு உடல் முழுவதும் ஏற்படுவதுண்டு. சூரிய ஒளியில் இருக்கும் புற ஊதா கதிர்கள் தோலில் படுவதாலும் அல்லது வேறு சில இயற்கை ஒளிக்கதிர்கள் தோலில் படுவதாலும் ஏற்படுவதுண்டு. இதனால் நமது உடலில் இயற்கையாக உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டு அது அந்த சிகப்பு நிற தடிப்புகளை உண்டாக்கிவிடுகிறது. அதாவது சூரிய ஒளி உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இது உங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் இதை தெரிந்தவர்கள் மருந்தை தேடிக் கொள்வார்கள். தெரியாதவர்கள் குணமாகும் வரை பல மருந்துகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பரம்பரையாக கூட சிலருக்கு சூரிய ஒளி அலர்ஜி ஏற்படுவதுண்டு. சில மருந்துகள், ரசாயன பொருட்கள், சரும வியாதிகள், கிருமி நாசினிகள், வாசனை திரவியங்கள் முதலியனவைகளை உபயோகிப்பவர்களுக்கு கூட சூரிய ஒளி அலர்ஜி ஏற்படுவதுண்டு. இவைகளில் எதனால் உங்களுக்கு வருகிறது என்பதை நீங்கள் உபயோகிக்கும் பொருட்களை ஒவ்வொன்றாக நிறுத்தி பாருங்கள். கண்டுபிடித்து விடலாம். சூரிய ஒளி அலர்ஜி சிலருக்கு லேசாக வந்து எந்தவித சிகிச்சையும் தேவைப்படாமல் தானாகவே சரியாகிவிடும். சிலருக்கு மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்திவிடும். சூரிய ஒளி அலர்ஜி இருப்பவர்கள் உடலை முடிந்தவரை மூடி மறைக்குமாறு ஆடைகளை அணிய வேண்டும். வெளியில் போவதற்கு சுமார் 20 நிமிடங்கள் முன்பே புற ஊதா கதிர்கள் தடுப்பு கிரீம்களை தடவிக்கொள்ள வேண்டும். இயற்கையாகவே நமது உடல் சூரிய ஒளியை நல்ல வகையில் மிக அதிகமாகவே உபயோகப்படுத்திக் கொள்ளும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமது உடலுக்கு வைட்டமின் டி சத்து போதுமான அளவு கிடைக்க சூரிய ஒளி மிகவும் உபயோகமாக இருக்கிறது. இதன் மூலம் நமது உடல் எலும்புகள் அனைத்தும் உறுதியாகிறது.